வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி தான் நம்ம அரைக்க போறோம். அதுவும் வந்து இந்த கையேந்தி பவன் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்க சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்கே அரைக்கக்கூடிய கொத்தமல்லி தண்ணி சட்னி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா தண்ணி சட்னியா இருக்கிறதுனால இந்த இட்லியில அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது இட்லி அந்த சட்னியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ சம்மர் இல்லையா, வீட்டுக்கு நமக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த சட்னி நீங்க அரைச்சீங்கன்னா நல்லா காணும். சட்னி வந்து நிறைய குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கையேந்தி பவன் கொத்தமல்லி தண்ணி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியணும். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். 5-6 பல்லு பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். இந்த தண்ணி சட்னிக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. பாருங்க கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தக்காளி வதங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாங்காய் பீசஸ். இப்போ சீசனாக இருக்கிறதுனால மாங்காய் யூஸ் பண்ணுறது நல்லது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் பீசஸ் வந்து ரொம்ப புளிப்பு இல்லை, அதனால சின்ன பீஸ் வந்து புளி நான் ஊற வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா புளி ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிப்போம். தக்காளி, வெங்காயம், நம்ம போட்ட மாங்காய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சமாக ஒரு 20 இலை இருக்கும் புதினா, ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே கொத்தமல்லி வதங்கிடும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லியோட கலர் வந்து மாறிடும், நமக்கு சட்னியோட கலரும் மாறிடும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சூடு ஆறியாச்சு. நான் மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதை ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க சட்னி அரைச்சாச்சு. இது தண்ணி சட்னி அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். சட்னியை பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னா கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப தண்ணியாகவே நினைப்பாங்க இல்லையா, அவங்க இன்னும் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்ததை சட்னியில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்ல டேஸ்டியான கையேந்தி பவன் கொத்தமல்லி தண்ணி சட்னி சர்விங்க்கு ரெடி. சட்னியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த சட்னி வந்து இட்லியோட ரொம்ப அருமையாக இருக்கும். மற்ற தோசை, உப்புமா, ரவா தோசை எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை இட்லியோட சர்வ் பண்ணும்போது நல்லா இப்படி தாராளமாக இப்படி மேலே போட்டு இட்லி நல்லா அந்த சட்னியை அப்சர்வ் பண்ணி இப்படியே ஊறி இப்படி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பருங்க, அட்டகாசமாக இருக்குது. இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா டாமினேட் பண்ணுது. நம்ம அதில் மாங்காய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக இருக்குது. அப்படின்னா தான் தண்ணி சட்னி எப்பயுமே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பயும் சட்னிக்கு வைக்கிறத விட 2 மிளகாய் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கும் போது காரம் கம்மியாக இருந்தால் சப்புன்னு ஆகிடும், அப்போ டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் இந்த புதினா வாசனை, கம்மியாக தான் புதினா போட்டோம், இருந்தாலும் அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா டிஃபனுக்குமே அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னியை இட்லியோட சாப்பிட்றதுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். பொங்கலோடையும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த டிஃபனோட இந்த சட்னி தொட்டு சாப்பிட பிடிச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.